நீ டபுள் குஞ்சா? ஒரு டீம் சப்போர்ட் பண்றடி, ஏன்னா அப்படி ராவடி பண்றடி. இது பரவாயில்ல இருக்கு. இல்ல அன்னைக்கே வந்து மொபைல் பிரிட்டிஷர்ஸா மாறிடுங்கன்னு சொன்னோமே. சரி விடு. அக்கா, நான் வந்து வெற்றி பெறும் அணியே எடுத்துக்கிறேன்க்கா. சரி ஓகேப்பா. இந்த பக்கம் சரி ஜெயிக்கும்போது அப்போ அங்க ஒரு அடி, அப்போ அந்த நீங்க பக்கம் வெற்றி பெற ஜெயிக்கும்போது இன்னொரு அணினா அடி. அதான் வெற்றி பெற அணினா ஏதாவது ஒண்ணுத்துக்கு வாங்க. எய்தர் இந்த சைடு வாங்க இல்ல அந்த சைடு போங்க. எது நீங்க வெற்றி பெற அணின்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. 2.0 சொல்றா சார். நீங்க சொல்லாதீங்க, உங்களை கேட்கல. ஏய் சொல்றா ஷானே 2.1 சொல்றா. நீ அடி பார்த்தல ராத்திரி மொத்த பேர் போய் நானே மாறி போயிட்டேன் ஒரு வாரம் ஃபுல்லா. शेविंग से जलन और परेशानी और नहीं. மிஷினே கேன்சல் ஆயிடுச்சா? சூப்பர் வாங்க. சிறப்பானவன்டா டேய். சிறப்பானவன்டா நீ. அருவே. ஓஜி ஸ்குவாட் நம்ம ரசிகர்கள்லாம் என்ன தூக்கமே வர மாட்டேங்குது குமாரு. மொத்த காலையில வர முடியல, 8 மணிக்கெல்லாம் வர முடியல. இது வாடு வந்து எழுந்து தூக்கம் போச்சு, தொண்டை வலியிலேயே தூக்கம் வரல போல நமக்கு. ஆமாண்ணே, நம்ம கத்திரி போயிட்டு எனக்கெல்லாம் தூக்கம் வருதானே. ஆனா நம்மளுமே இப்ப வீரன் 145 போட்டு எந்திரிக்க முடிய மாட்டேங்குது என்னால. நம்மளும் வீரன் 145 போட்டு தான் தூங்கும் போல. வேற வழி இல்ல. அவ்வளவுதான், லைவுக்கே வர முடியாதுண்ணே. அவ்வளவுதான். பாத்தீங்களா, அவனுக்கு எல்லாமே தெரியுது. பாத்தீங்களா, இப்ப புரியுது உங்களுக்கு? புரியுது. பாத்தீங்களா லைவுக்கே வர முடியும். பாத்தீங்கல்ல, எல்லாம் புரியுது சாரனுக்கு. ஓகே 2.0 ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோனி பிள்ளையார் சுழி போட்டான், ஒரு கில்லு. டோனி பிள்ளையார் சுழி போட்டான், ஒரு கில்லு. ரெண்டாவது கில் யாரு? அங்க பாருங்க, ஸ்னைப்பர் அடிக்கிறான் டோனி. ஸ்னைப்பர்ல வார்ல கிளாசிக் மாதிரி விளையாடுறான். வார்ல கிளாசிக் மாதிரி ஆரம்பித்தானா டோனி ஆரம்பித்தானா. பிள்ளையார் சுழி போட்டுருவான். டோனி தான் ஃபர்ஸ்ட் கில்லு. ஐயோ பக்கத்துல யாரு? பிடிஎஸ் இருக்குது. பிடிஎஸ் உண்மையாலுமே ராட்ரிக் வந்தா கண்டிப்பா ஒரு சேஞ்ச் நடக்கும்னாங்க. இன்னைக்கு ராட்ரிக் ஒரு மரண சேஞ்ச் பண்ணா. உண்மையாலுமே ஒருத்தனை இவங்க சாவும் போது அடிக்கும் போது 1 HP அப்படியே வண்டியில உட்காந்து ஏத்திட்டு தற்கொலை பண்ணி செத்துட்டான். சொல்ல போனா ஜெயிச்சிருக்கலாம் மேட்ச். ஆனா ஒரு டீம் அப்சென்ட் ஆயிட்டாங்களா? ஆப்சென்ட்டா யாரு? எங்க காணா? பிரியா 11 12 என்ன பண்ற? ஜெயிக்கலன்னா 10ல இருந்தா என்ன, 25 நம்பர் காண 16 வரைக்கும் வந்துட்டேன். இல்ல ஆப்ஷன் ஐட்டம்ல ஒருவேளை பயத்துல நீ தடிச்சு அடில அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அப்புறம் தான் பாத்தீங்க 20 உட்காந்துக்கிறாங்க. ஓகே ஏன் 25க்கு போலியா? 25 ஸ்லாட் வேற யாரா இருக்காங்களா? நேரம் புண்டதான் வேற என்ன பண்றது. நேத்து இவர் என்னென்ன டயலாக் சொன்னாருன்னா, நீங்களும் நாயடிதான் நாங்களும் எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ அவர் டீம் வரும்போது வேற பேச்சு பேசுறாரு. அதான் குமாரு அதான் நீங்களும் ஒரு கில்லு, நானும் ஒரு வின்னு, நீங்களும் ஒரு வின்னு நேத்து பேசி யாரு? ஸ்லாட் 2ல யாரு இருக்கு? எங்க சூத்து கீழ உட்கார்ந்து நீ பத்தி நாங்க பேசுறோம். அமையாரு எங்க சூத்து கீழ நீ பத்தி நாங்க பேசுறோம். அமையாரு ஜானி அமையாரு நேத்து வார அன்னைக்கு பேசலாம். இன்னைக்கு அண்ணா எங்க சூத்து கீழ நீ பத்தி நாங்க பேசலண்ணே. எங்களுக்கு அது பேச பிடிக்காதுண்ணே. சூத்து கீழ நீ பத்தி நாங்க பேச மாட்டோம். நாங்க பேச மாட்டோம். சூத்து கீழ நீ ஆமா நாங்க நீங்க பேச அமைதியா இருந்தோம். நீங்க பேசும்போது நாங்க என்ன பண்ணிருந்தோம்? ஆமா அமைதியா இருந்தோம். இன்னைக்கு நாங்க வந்து ரீசன்ட் வெற்றியில இருக்கோம். ஒரு வெற்றி எடுத்துருக்கோம். அடி போட்டு நேத்துலாம் நீ பாக்கல. நேத்துலாம் 4 பேர் சேர்ந்து நானி watching after 3 years same by strategy. Congrats bro. வாங்க அரிகரன் bro. Thank you so much அரிகரன் bro. அவ்வளவுதான். ஸ்லாட் 2K வாங்க கொலைக்க ஆரம்பிச்சிட்டான். உம்மால ஸ்டார்ட் 1ல அவ்வளவுதான் கடிக்க ஆரம்பிச்சிருவான். எல்லாம் ஓடிங்க எல்லாரும். திரும்ப அந்த 33 லாஸ்ட் வரைக்கும் போணும் போல. வெற்றி தொடர்ந்து தோல்வியில உட்கார்ந்து நீங்க வந்து சும்மா சொல்லி 33 43 ரெண்டு டிராஃபி நாங்க 5 டிராஃபி நீங்க அடிச்சீங்க. வார்ல என்ன பண்றீங்க? வார்ல பாருங்க ஒரு டீம் அகாலம் பண்ணாங்க பாருங்க. ஒரு பிளேயர் அகாலம் பண்ணனே. நான் ஒரு பிளேயர்னு சொல்றேன். அகாலம் பண்ணாங்க பாருங்க. ஒரு பிளேயர் அகாலம் பண்ணணும். பேசுறீங்க ஒரு பிளேயர் அகாலம் பண்ணணும். ஒரே ஒரு கில் அடிச்சிருவாங்க. நம்ம டீம் பாரு டோனி ஒரு கில்லு, ரோடரிக்கு ஒரு கில்லு, சாக்கு ஒரு கில்லு, அங்க ஒரே ஒரு கில்லு. சொல்லிருங்க சாய் அக்யூரசின்னு எப்படி சொன்னானோ அதே மாதிரி ஏரோப்ளேன் ஆட்டக்காரன் அப்படின்னு சொல்றான்னு சொல்லிருங்க. நேத்தெல்லாம் நம்ம அது பேசுறோம். ஏரோப்ளேன் சிமுலேட்டர் சொல்றாங்க. கேட்டுக்கோங்க. அப்படியா? அவ்வளவுதான் இமாலய வெற்றி நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் பிடிஎஸ் இமாலய வெற்றியா? ட்ரிகர் பண்றதுக்கு ஆள் தேவை. நீ பண்ணி விட்டியா? முடிச்சு அவ்வளவுதான். இனிமேல்
நம்மளால ட்ரிகர் ஆகி பார்த்தது இல்லையே ஐடியல். இல்ல பார்த்தது இல்ல. நம்மால் ட்ரிகர் ஆகி பார்த்தது இல்லையே. பார்த்தது நீ இல்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல ஐடியல். பார்த்ததே நீ இல்ல. பாப்பீங்க. பார்த்தது இல்ல. நேத்து ஒரு பார்த்தது இல்ல. சீக்கிரம் கதை ஒன்று சொல்லட்டுமா? ஒரு கதை ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு அது ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. ஒருத்தன் 90 மேட்ச் ஜெயிப்பானா சரிங்களா? அப்ப வந்து அவங்க நல்லா ஆடும் போது ஐயோ அவங்க அப்படி விளையாடுறாங்க ப்ரோ, இப்படி விளையாடுறாங்க ப்ரோ, அப்படி ப்ரோ, இப்படி ப்ரோ பேசும்போது எல்லாம் எதுவும் வாய் திறக்க மாட்டாங்களாம். ஒரே ஒரு கமெண்ட்ரி போடுவோமா, ப்ரோ எனக்கு வெறியாச்சுன்னா நான் லைவ் போட்டு அசிங்கமா பேசுறேன் ப்ரோ, எவ்வளவு பார்க்க மாட்டேன் ப்ரோ, இப்படி கதறுவாங்களாம். இது என்ன கதை எனக்கு சொல்லுங்க நீங்க, நீங்க சொல்லுங்க நீங்க. இது எப்ப இது என்ன புது 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 உருட்டா இருக்கு, இது எப்ப நடந்துச்சு? ஐயோ என்னால நைட்டு 1 மணிக்கு சிரிப்பு அடக்க முடியல, தூக்கமும் வரல, நான் என்ன பண்ணுவேன்? நானு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சு. ரெக்வெஸ்ட் மாமா 2.0 சப்போர்ட் பண்ண சொல்லாதீங்க ப்ரோ, அப்பதான் 2.0 ஜெயிக்கிறாங்க. சாரி டு சே திஸ் பட் மாமா இஸ் a pday for 2.0. இல்ல ப்ரோ அவன் தோக்கறப்ப கூட அவன் நின்னான் ப்ரோ. தோக்கறப்பல எகிரி குச்சி ஓடிடுவாங்க ப்ரோ, செவருக்கு எகிரி குச்சி அருமையா. அதுக்கெல்லாம் வந்து குமார் ஒரு பாராட்டு ப்ரோ. அடி வாங்கிட்டு தேனிட்டுலாம் அடி வாங்கிட்டு வாய் புத்திக்கிட்டு ஓடினான் ப்ரோ. அப்போ அவன் ஜெயிச்சா அவனுக்கு ஒரு சந்தோஷம் ப்ரோ, ஒரு மகிழ்ச்சி. அவன் கொண்டாடணும் ப்ரோ. கொண்டாடுறதுதான் அவனுக்கு ஜாலியா கொண்டாடணும். நீங்களும் அவன் கூட சேர்ந்து கொண்டாடுங்க கைஸ். வெறுப்பா இருக்கவங்க வந்து மறுபடியும் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் பீட்டை ஜெயிக்கும் போது ஜாலியா இருக்கலாம். அது இப்ப அவன் கொண்டாடுறதுக்கு நீங்க அலோவ் பண்ணணும், அவனும் ஜாலியா இருக்கணும். பாட்டெல்லாம் பாடினாங்க ஞாபகம் இல்லை உங்களுக்கு? அப்படின்னு ஒரு எவ்வளவு பேசிட்டு இருந்தான் குமார். இப்ப ஏன் சந்தோஷமா இருக்கான்? பேசிட்டு விடுங்க, அவன் பேசினாதான் ஜாலியா இருக்கும். பேசுறா நீங்க ஜாலியா கைஸ். கமெண்ட்ரி நீங்க வாயடிக்க சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு அவனை போக சொல்லிருக்கீங்க, கூப்பிட்டு வச்சு அவனை வந்து இது பண்ணாதீங்க. வெறியா இருந்தது எனக்கு பண்ணாதீங்க. எனக்கு ஃபேரா நாட் ஃபேர் அட் ஆல். ஜாலியா இருக்கும் ப்ரோ, அப்பதான் ப்ரோ ஜாலியா இருக்கும். குமார் பேசினாதான் அதுக்கப்புறம் வந்து திருப்பி அடிக்கும் போது குமார் மறுபடியும் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, பேச விடாம பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க கப்போட வர சொல்லுங்க கதறுவான். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இப்ப ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருந்தா நல்லா இருக்கும். ஜாலியா இருக்கப்பதான் அவன் வந்து தன்னையே அறியாம நிறைய பேசிடுவான். பூரா பொட்டி, பொட்டிகள்லாம் பொட்டி, முட்டை முட்டை, வாத்து முட்டை, கோழி முட்டை, கோழி முட்டை. அங்க ஐவரி இருந்தே ஆகணும் ப்ரோ. பாத்தீங்களா இல்லையா? இந்த பக்கம் கோஸ்ட் 2 பேரும் டப்பு டிப்பு. குமார் இன்னும் இப்ப நீங்க பாத்துருங்க ஐவரி ஒரு 1-2 வந்து டமால் டுமில் தான் குத்திரி உட்டச்சி எரியப்படுகிறான். அண்ணா நாங்க 9 கில்லண்ணே, நாங்க 9 கில்லு இப்போ. ஆனா ஒரு டீம் பாருங்க எத்தனை கில் பாருங்க, ஒரு டீம் பாருங்க எத்தனை கில்லு. 2 நாளா வித்தியாசம். நீ 7 உருட்டி 2 கில் நீங்க எத்தனை ஈஸ்வா கருப்பு கருப்பு இல்ல ஈஸ்வா கூப்பிடுப்பா, கருப்பு இல்ல கோஸ்ட் ஒரு வெறியானாக்க என்ன குமார் நேத்து உத்வேகம் ஆயிட்டாங்களா கரு அவ்வளவு திரும்பி. நான் தான் சொல்றேன், மீண்டு வந்தது, திரும்ப வந்தது, உயிர் பெற்றது. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, ஃபுல்லா எழுச்சி மட்டும்தான், வீழ்ச்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டேன் நேத்து. இதுக்கப்புறம் மாதிரி இருக்கு, கீழே போகுது மேல வருது, கீழே போகுது மேல வருது, மேல போகுது கீழே வருது. இப்பா ஒரு மாதிரி கொடூரமா தான் இருக்கு. ஐயோ வெரி வெரி வெரி. இன்னும் ஒரு 2 டீமை மட்டும் டஃப்பா உருவாக்கிட்டேன் இன்னைக்கு. எல்லாரும் சொல்றாங்க மீண்டும் ரைவல்ரி ஆரம்பமானதா அடிக்கிறாங்களா? ஆமா இங்க பாருங்க, சாய் ஓபன்ல இத பாத்துறாங்க, பாத்துட்டு தேடி போறாங்க. சாகோவும் டோனியும் அகால மரணம் அடையுதா பிடிஎஸ், அகால மரணமா? முட்டிக்கிறாங்களா, உடைக்கிறாங்களா, அடிக்கிறாங்களா? வராங்க 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 அடிக்கிறார்கள். சாண்ட்ரா ஓஜி நான் கேம் சும்மா சும்மா தூக்கிட்டு
வந்துட்டாங்களா போயிட்டாங்களா? சாண்ட்ரா உதய துரத்திட்டு இருக்காரு சாக்கோ. அடிச்சிட்டாங்க. இன்னும் சாண்ட்ரா உதய கில் எடுக்கல. அங்க ஸ்கை ப்ரோ அங்க இருந்து இது கொடுத்துருக்காரு, கவர் கொடுத்துருக்காரு. அப்போ எங்க நம்மளுங்க சாகோ எங்க? வெரி சாண்ட்ரா முடிச்சு விட்டாங்க. ஸ்கையோ போய் முடிக்கிறாங்க பாருங்க. ஸ்கையோ போய் முடிக்கிறாங்க 10 கில் 16வது கில் வந்துட்டு இது. 16வது கில் லோடிங் 10 கில் வந்துச்சு. ஒரு கில் யார் அடிச்சாங்க தெரியலையே. சாண்ட்ரா ஓஜியா அவன்தானா? ஓகே 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 சாண்ட்ரா ஓஜி அகால மலம் அடைந்ததுடன் மறுபடியும் டோனி துரத்துறாங்க. இங்க பாருங்க BTS 2.0 துரத்தி அடிக்குது. ஸ்கையோ போய் முட்டிக்க பாக்குறாங்க. அவ்வளவு ஐவரி வந்துட்டாங்க. அந்த பக்கம் அந்த டீம் வந்துருச்சு. ஐவரி வந்துட்டான், ராட்ரி வந்துட்டான். அங்க பாருங்க ஸ்கையோ போய் அகால மலமா. ஸ்கையோ போய் டீமே வருது. ஸ்கையோ போய் அகால மலமா. டோனியிடம் வந்து மாட்டி கொண்டானா. ஒரு சிங்கத்திடம் சிறு நரி மாட்டி கொண்டா. அவ்வளவுதான் வந்தாலே பொட்டிதான். தேடி வராத யார் எடுத்துக்காங்க பாருங்க. அப்படி நீங்க 2 பேர் செக் பண்ணுங்க. ஐஎஸ் ஸ்கில் யாருன்னு பாருங்க. இவங்க 11. இது தவிர வேற ஏதாவது டீம் ஐஎஸ் அடிச்சிருக்காங்களா? எஸ்டிஜி பாருங்க. ஐயோ சரியா 1 HP மாஸ்டர். ஐயோ உத்தா ஹாட் ஸ்ப்ரே ப்ரோ யூடியூப் சாகோ மால ஆரம்பிச்சிராம் ப்ரோ. இப்பதான் ப்ரோ வார் 10. இப்பதான் ப்ரோ ஆரம்பிக்கிறானுங்க. 13 கில்லு வந்ததா மீண்டு 2.0. இதுதான் 2.0 நேச்சுரல் கேம் பிளேவா? ஆரம்பித்தார்கள் பாக்குறவன் எல்லாம் முட்டிக்கிறாங்க. தேடி வரவன் எல்லாம் அடிக்கிறாங்க. வெரைட்டி வந்தவன் எல்லாம் முட்டிக்கிறாங்க. எவன அடி வரையும் வாங்கடா. இன்னைக்கு வாங்கடா. தைரியம் தான் வாங்கடா. 2.0 கிட்ட வாங்கடா. உச்சகட்டம் BTS மதன் ப்ரோ ஹேட்ரிக் டின்னர் அடிச்ச டீம் இப்படி ப்ளே பண்ணுது ப்ரோ. அவங்க டீம்ல ட்ரோல் வந்து போன்ல ப்ளே பண்றான் ப்ரோ. அவன் வந்து ஐபேட்ல ப்ளே பண்ணல. ஏதோ பிராக்டிஸ் பண்றான் போல. ரெண்டாவது டீமுக்கு அது கொஞ்சம் கடினமா இருக்கு. அவங்களுக்கு அடி பங்கமா டங்னு உழுது. பாப்போம் லெட்ஸ் see என்ன நடக்குது. அப்படியா? ஆமா 3 டீம் 10 கிலோட இருக்காங்கனா 3 நாளா வரலாம். Congrats for my forever favorite and inspiration for 500k மதனா. இப்போதைக்கு ஓஜி மதன் நெருப்பு சாப்பிடுற ஃபீல் வருது. ஹீட்டா ஓஜி எடிட் ஆன் த வே. நான் நைட் சொல்றேன்டா தம்பி. அந்த சைமன் எடிட்லாம் இருக்கு. சைமன் நீ என்ன ஒழுங்கா இன்னும் விசாரிக்கல. இன்னமா நீ யாருன்னு தெரியலன்னு ஒரு முக்கியமான எடிட்லாம் போட வேண்டியது இருக்கு. நைட் சொல்றேன். அந்த கிளிப்ஸ்லாம் நான் எடுத்து பார்லிமெண்ட்ல இருந்து எடுத்து குப்புன்னு மாசாவின் எடிட். ஓ என்னமா நீ யாருன்னு தெரியல. அந்த பழைய இதா ரெஃபரன்ஸா? கங்க்ராச்சுலேஷன் வரலாம். நாளைக்கு எடிட் லிஸ்ட் இன்ஸ்டால விடுறோம். இன்ஸ்டால லான்ச் பண்றோம். கங்க்ராச்சுலேஷன். Thank you so much SM Vikram IT bro. Thank you so much for the love and support bro. Thank you so much for the love and support. It means a lot. 13 கில் பா. யார் ஐஎஸ் கில்? வேற யாராவது இவங்க தவிர 13 கில் தவிர வேற அடிச்சிருக்காங்களா பாருங்க. 11 தானா இருக்கு. இவங்க தானா இப்போதைக்கு? யாருமே இல்லனே. யாரும் இல்ல. ஆமா இவங்க 11ல 3 டீம் இருக்காங்க. பா என்னப்பா BTS வந்து அண்ணா 12 கில் எடுத்துட்டாங்க. 8 கில் நம்பர் 4. நம்பர் 4 ஆ 12 கில் நம்பர் 4 டீம் நம்பர் 4. முகில் டீம் வரடா. அவங்க 13 13 கில். அவங்க 13 கில். எடுத்துட்டாங்க. ஓகே கிளம்பறாங்க. இன்னும் கிளம்பி வரானுங்க. ரெண்டு பேரும் லேட் பண்றானுங்க பாரு. லேட் பண்றானுங்க. அவ்வளவுதான் தப்பு பண்றானுங்க. இல்ல லேட் பண்ற மரண லேட். 70 பேர் இருக்கும்போது ரீகால விடுறானுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ ஒருத்தனை உட்கார வச்சுட்டு 3 பேர் வண்டியில போயிடணும். ஷியோரா ஒண்ணுமே இல்ல. டோனி கூட ரீகால் இறக்கி விட்டு ஐவரி வண்டி விட்டு சாக்கோவையும் ராட்டுக்கையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும். அவ்வளவுதான். தரமா கிழித்துக்குவானுங்க. வத்தா அதை பண்றதே இல்ல. பூலும்பிங்க தான் அப்படியே போனா 4 பேர் விட்டுக்க தான் போவானுங்க. சூத்தட்டி வாங்கிட்டு வருவானுங்க பாருங்க. இப்போ கிளம்பிட்டானுங்க. இவங்க 2 பேரும் கிளம்பிட்டானுங்க. ஐவரியும் ராட்ரிக்கும் கிளம்பிட்டானுங்களே. கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. ப்ரோ நான் வார் ஸ்டார்டிங்லயே சொன்னா ஐவரி சஸ் டிவைஸ் செக் ப்ளீஸ் டேக் இட் யுவர் அட்டென்ஷன் ப்ரோ. ஐவரி டுடே கேம் பிளே சஸ் ப்ரோ. சரி ப்ரோ பாக்குறேன் தல. ப்ரோ ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு ப்ரோ. எத்தனை வாட்டி ப்ரோ ஒருத்தனை செக் பண்றது? எத்தனை வாட்டி ப்ரோ? 10 வாட்டியா ப்ரோ? 5 வாட்டியா ப்ரோ? வெறும் ஹேண்ட் கேம் மட்டுமே போட்டு கேம் விளையாட வச்சாச்சு. அடிச்சாவே அப்படிதானே. அடிச்சாவே லைட்டா வாட்டி செக் பண்றது. அது அப்படிதான். அது எத்தனை வாட்டி? இதோட 4 அந்த டுவோ டிராஃபில 4 வாட்டிக்கு மேல செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி விளையாட வச்சு தான் பரீட்சை கொடுத்தோம். எத்தனை வாட்டி ப்ரோ பண்றது? ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணாதவங்களை பண்ண சொன்னா பரவாயில்ல. அவனையே பண்ண சொல்லிட்டு இருந்தா அவன் அப்பயும் அப்படிதான் வளர்றான். இப்பயும் அப்படிதான் வளர்றான். ராட்ரிக் வந்துட்டான். நேத்தே வின் பண்ணிட்டாங்க.
அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயிருக்கும். ரெண்டாவது பிடிஎஸ் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டே இருக்கு. அவங்க டீம்ல சினர்ஜி இல்ல, ட்ரோல் மொபைலுக்கு போயிட்டான். அதனால கொஞ்சம் லைட்டா அரசியல் பஸ்ல இருக்கு. ட்ரோல் மறுபடியும் ஐபிஎல்ல வந்து அடி நொறுக்கிடுவான். அவன் ஏன் அவனை இது பண்றான்னு தெரியல. அவங்க டீமும் அதுக்கு அலோவ் பண்ணுது. நானும் அது கண்டுக்கல எதுவும். பார்ப்பேன் இன்னைக்கு அவங்க ஜெயிக்கலன்னு நான் மாற்ற சொல்லிடுவேன். இதை மாற்ற சொல்லிடுவேன் நான், ஐபேட் மாற்றிக்கூட அப்படின்னு. ஏன்னா தாக்கு பிடிக்க முடியாது, சஸ்டெயின் பண்ண முடியாது. பிடிஎஸ் வருது. பிடிஎஸ் 9 கில் தான். இன்னைக்குலாம் டாப் 5 வரணும். வரணும்னா அவ்வளவுதான். வராங்க இங்க பாருங்க. இந்த பக்கம் இங்க பாருங்க, பிடிஎஸ் 2.0 இருக்கிற பக்கம் எவனுமே வரவே மாட்டேங்கிறான். அம்மா ஓடிட்டு இருக்கும் போது தேடி வந்தாங்க. இன்னைக்கு அடிக்கும் போது ஒருத்தன் வர மாட்டான் பாருங்க. வந்த உடனே அப்படியே பொட்டிதான். ஸ்கையோப்பி அணி வந்துச்சு. வந்த உடனே அப்படியே புகை மட்டும் தான் வருது. ப்ரோ மக்கள் கேட்டா பண்ணு ப்ரோ. ஜாஃபர் எத்தனை வாட்டி ப்ரோ பண்றது? போன தடவை தான் மக்கள் கேட்டு இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பண்ணோம். எத்தனை வாட்டி ப்ரோ பண்றது? பண்ணாத ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டா கூட பண்ணலாம். பண்ணிட்டு இப்போ 4-5 வாட்டி பண்ணோம்னா மறுபடியும் பண்ணா எப்படிதான் பண்றது? லைவ் போட்டு விளையாடவே வச்சாச்சு, ஹேண்ட் கேம் போட்டு. அவ்வளவுதான் ப்ரோ. இது நீங்க வந்து ஓயாம பண்ணிட்டே இருக்கணும்னா டெய்லியும் வந்து டிவைஸ் செக் தான் பண்ணும். இது பண்ண முடியாது, மேட்ச் நடத்த முடியாது. அது அடிச்சதே 3 கில்லு தான். 3 கில்லுக்கே செக்னு ஏதாவது சஸ்பிஷியஸா பார்த்தா சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ கொஞ்சம் அழுவாத ப்ரோ. இப்பதான் ப்ரோ 2 கில் அடிச்சிருக்கான். அதுக்குள்ள ஆரம்பிக்காத ப்ரோ. இப்படி ஏதாவது ஆமா வெறிய ஸ்டாப் பண்ணாத ப்ரோ. அமைதியா இரு ப்ரோ. அதுக்குள்ள அழுவாத ப்ரோ. 2 கில் தான் ப்ரோ. அழுவாத. அதெல்லாம் ஒண்ணு கைஸ், அதெல்லாம் இல்ல. நீங்க கேட்ட பண்றது தான். ஆனா டைம் இல்ல, நான் பண்றேன். நான் ஒரு மேட்ச் ஜெயிச்சிங்க, இவ்ளோ டிராஃபி அடிச்சிங்க. என்னைக்காச்சும் நாங்க யாரையாவது வந்து கேட்டோமா? லாஸ்டா அப்ப கூட நான் வந்து லாஸ்டா கேட்டேன், அண்ணே செக் பண்ண சொன்னா பண்ணுவீங்களா அப்படின்னு தான் கேட்டேன். யார் சொன்னாலும் பண்றோம், யார் சொன்னாலும் பண்றோம் கைஸ், யார் சொன்னாலும் பண்றோம். டைம் இல்ல இப்போதைக்கு. வேற ஏதாவது டிராஃபில நான் பண்றேன். இப்போதைக்கு போச்சுன்னா மேட்ச் நடத்த முடியாது. 2 மேட்ச் 3 மேட்ச் தான் நடத்த முடியும். ஏற்கனவே 4 தான் நடத்த முடியும். இதுல இது ஒண்ணு போச்சுன்னா அப்புறம் நக்கிட்டு போயிடும் மொத்தமா. எனக்கே நாளைக்கு மசாஜ் போகணும் ப்ரோ. முடியல, ஐயோ முடியல, தொண்டை கிண்டெல்லாம் வலிக்குது. அப்பாயின்மெண்ட் கிடைச்சா ஓடிடுவேன் நாளைக்கு. போய் ஒரு டீடாக்ஸ் தெரப்பியை போட்டு தான் வருவேன். பண்ண மாட்டேன்னு சொல்லல, பண்றேன். ஆனா இன்னைக்கு டைம் இல்ல, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. டைம் இருக்கு, அன்னைக்கு பண்றேன். ஓகே 2.0 வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜோன் இது வேற முடிஞ்சிருச்சு, ரீகால் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் 13 கில் அடிச்சுட்டு பொறுமையாயிட்டாங்க. லெஃப்ட் சைடுல வேற ஒரு டீம் இருக்காங்க. அதே கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு முக்கியமான எல்லா டீமும் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிச்சு. அது என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும். யாரு 2.0 என்ன தப்பு? கில் எடுக்கல. ரீகால் வேஸ்ட் பண்ணிருச்சு. ஒரு 20 கில் அடிச்சு ரீகால் வேஸ்ட் பண்ணிருச்சு, எல்லாம் பண்ணிருச்சு. ஆமா அது ஓகே தான். பட் ஆனா கில் ஒரு 10 கில் டெஃபிசிட் ஆயி போச்சு. எக்ஸ்ட்ரா கில் எடுத்துக்கலாம். ஆமா அவ்வளவுதான். ஜோன் பிடிச்சிட்டாங்க. 2.0 ஜோன் பிடிச்சிட்டாங்க. அருமையான ஜோன் ப்ரோ, அருமையான ஜோன். பிடிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஐயோ தூக்கி அடிச்சிச்சா. பிடிஎஸ்ன்னு போய் பாக்கும்போது தூக்கி அடிச்சிச்சு. இன்னும் பிடிஎஸ் ஜோன்க்குள்ள வரல. ஸ்கூல்ல தான் இருக்காங்க. 9 கில்லோட அவங்களுமே கில் அடிச்சிருக்காங்க. 9 கில் அடிச்சிருக்காங்க. ட்ரோல் ஒரு 4, கோஸ்ட் ஒரு 4, சாய் ப்ரோ ஒரு 1. பிடிஎஸ் 2.0 உடைச்சி தான் அவங்க வின் எடுப்பாங்க குமார். நான் வச்சுக்கோ. ரெண்டு டீம்ல ஏதோ ஒண்ணு. அதான் சொல்ல வந்தேன். 2 டீம்ல ஏதோ ஒண்ணு. இந்த டீம் அதை உடைக்கும், அந்த டீம் இதை உடைக்கும். கண்டிப்பா உடைக்கும். கண்டிப்பா வெற்றி எடுத்து கொடுத்த அந்த கான்ஃபிடன்ட் தான் பாத்தீங்களா. போன மேட்ச் எவ்வளவு சூப்பரா நினைப்பா. ஃபினிஷ் மட்டும் போன மேட்ச் இந்த மேட்ச் பண்ணிதான்னா என்ன ஆயிருக்கு நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய பூஸ்ட். அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அவ்வளவுதான். எல்லா காரும் அங்க பாருங்க, பின்னாடி 1 by 1 காருக்கும் எல்லாத்தையும் ஃபுல்லா சேஃபா விடுறாங்க. 4 காரு கம்பெடிட்டிவ் ஸ்டார்ட் ஆனது. கம்பெடிட்டிவ் தான் அவ்வளவுதான். அங்க பாருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 பேர் 4 காரு. ஒண்ணும் பண்ண முடியாது. காம்படிட்டிவ் பாத்துக்கோங்க. காம்படிட்டிவ் டேய் மத்த ஏதாவது பேசுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது பண்ணிவிடுவாங்க. ஏன்னா என்னடா இது கணக்குது. கொகைக்குள்ளதான்டா கார் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள 4 பேர் 4 கார்னாலே முடிஞ்சு போச்சு. கம்பெடிட்டிவ்ன்ற அவ்வளவுதான். நம்ம எது பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜின்னு அடுத்தது ஸ்ட்ராட்டஜி.
BTS 2.0 ஸ்ட்ராட்டஜி போடுது. ம். 4 கார் சிம்பா வச்சிருக்காங்க. டீம் கார் பாரு கூட குமார். பெரிய பேசுறேன். குமார் சிம்பா டீம் பாரு குமார். சிம்பா டீம் பாரு குமார். எங்க இருக்கானுன்னு பாரு. எங்க இருக்கு? ஜார்கி ஜார்கி பாரு குமார். ஜார்கில இருந்து ஒரு டீம் இன்னுமா? மஞ்சள் கலர்ல வரானுங்க பாரு. யாரு தெரியுதா? இப்பதான் கிளம்புறான். சிம்பா ரும்பா கும்பா ஜிம்பா கம்பா பொம்பா ரம்பா. எத்தனாவது ரீம் தெரியலையே சிம்பாது. டீம் 11 11 ஆல்ரெடி அயாம்பிரியா போய் செத்து போயிட்டு இருக்கிறான். ஆமா. ஒரு அணில ஹாஸ்பிடல்ல இன்னும் பாருங்க ஜார்ஜோர்ல ஒரு அணி இருக்கு. ஜார்ஜோர் ஒரு அணி இருக்கு. இவனுங்க எங்க இருந்து வரானுங்க? மொபைல் நீ மாஃபியா நீ இருக்காங்க. SCG இருக்காங்களா? ஆள வரணுமா? இருக்காங்க. நான் 4 பேர் ஆனா இருக்காங்க. இங்க பாருங்க மொபைல் நீ எப்பவுமே கில்ல. ஐயோ தின் டீம் தின்னு மட்டனு இவனுங்க செத்துட்டானுங்க. முதல்ல அணி அப்கமிங் பார்ட்டிஸ்க்கு நாட்டாமை அணியும் நல்லா வந்தானியும் செத்துருச்சு. ஜோஸ் டீம் செத்துருச்சு. நம்ம மாங்க் ப்ரோ டீம் செத்துருச்சு. என்ன இது? வாட் இஸ் ஹேப்பனிங் गाइस? சிம்பா அப்பதான் உள்ளுக்குள்ள வரான். வந்துட்டு இருக்கான். என்னடா இவ்ளோ கில் அடிச்சிட்டு படுத்துறானுங்க எனக்கா? நிறைய கில் வச்சிருக்கிறது ஸ்டார் கிஸ் லைவ். ஆனா அவங்க இன்னும் ஜார்ஜ் புல்ல தான இருக்காங்க. அடிதான் போல இன்னைக்கு போட்டு உடைச்சிருவாங்க போல. ஆமாப்பா 15 கில் அடிச்சிருக்காங்க. 15. ஓ மை காட். டுடே டிவைஸ் செக்லாம் நம்பர் 5 மேட்ச் மட்டும் போட்டுருக்கு ப்ரோ. 5 மேட்ச் நடத்த முடியுமான்னு தெரியல தல. பிளேஸ் தான் நடத்திடலாம். பிளேஸ் நாளைக்கெல்லாம் ஆஃபீஸ், ஸ்கூலு, காலேஜ், ஒர்க்கு, வேலை எல்லாம் இருக்கும். நடத்த முடியுமான்னு தெரியலையே. வில் see guys, வில் see. முடிஞ்சா பண்றோம். பெண்கள் அணி பாருங்க 4 ஓசி கில் இருக்கீங்க. பெண்கள் அணி ஆனா அவங்களுமே ஜோன்குள்ள இருக்காங்க. பெண்கள் டீம் ஐயோ அப்பா வைப்பர் சேன் வந்தான்டா. அப்படியே ஒரு அண்டிய நின்னவன அப்படியே கிரிட்டு திரும்பிட்டான்டா. ஒரு திருப்பினா வெறியா. மொபைல் டீம்ல அவ்வளோ கில்லு அந்த மாதிரி அடிப்பாங்க. இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம மொபைல் டீமுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பாத்தீங்களா? ஆமா முன்னாடிலாம் அப்படி விளையாடுவானுங்க. இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. கில்லு BTS உள்ளாதா? BTS மரணம் அடைய போகுதுன்னு நினைக்கிறேன். லவுடன் பேரை முடிச்சு விட்டாங்கனா கோஸ்டோபி மரணம். கோஸ்டோபிக்கு மறுபடியும் மரணம் நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க என்ன ஃபார்ம்ல கேம்ல இல்லையா? 2.5 நடக்குது. 2.5 மேல இருக்காங்க. 2.5 மேல பேட்டிங் ஏஞ்சல் டீம் 2.5 உடைக்க போறாங்க. ராதிக் ஹால வரணும். ராதிக் முதல் நாக் எடுத்தான். முதல் நாக் ராதிக் ஏற்பட்டது. அங்கர்தே MVP அணி போக்கிரி யூடியூப் போக்கிரி பாத்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. முக்கிய யாரு பேட்டிங் டீம் உள்ள போறாங்க. மாட்டிக்கிட்டாங்க. 2 டீமுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. டோனி போய் நேடு போடுறான். டோனிக்கு ஒரு நேடு கனெக்ட் ஆச்சா? வெளியே 2 நாக்கு இருக்கு. அவனுக்கு தெரியல. வெளியே போறாங்க. ஐவரி ஏறி போறான். ஓய்யோ கில் வந்துச்சா? வரல. வெளியில போவாங்க. இங்க கார் வெடிக்க போகுது. வெளிய ஏற முடியாது. மீண்டும் நாக் அவுட் அவ்வளவுதான். மீண்டும் நாக் அவுட். மூணு நாக்கு ஒரே இதுல 3 நாக்கு டம்மு டிம்முனாங்க. காட போண்டா வடை தட்டோட செட்டு ஒரே கரடி. அதனால எல்லா காரையும் உடைக்கிறாங்க. 2 நாக்கு மறுபடியும் நாக்கு. மேல வரவிடாம பண்றாங்களா? 2.0 இங்க போடுறோம். இங்க போடுற பாதி மட்டும் மேல வைங்கடா. அதோட இடம் தெரியுது எப்படி போகணும்னு. ரூட் மேப் அதான் நான் பாக்குறேன். ரூட் மேப் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர் அணி இருக்கு. வீட்டுக்கு முடிவு வேண்டியதா? ஆமா சாண்ட்ரா ஓஜி டீம். அகால மரணம் வருது. சாண்ட்ரா ஓஜி ஸ்கையோப்பியோ 5 கிலோ 6 கிலோ போடு 4 கிலோ போடு. மொபைல் பிக்க 10 கிலோ. அவ்வளவுதான் போல. ஜெயிச்சு வச்சுக்கலாம். 2.0 மேல வந்துட்டாங்க. ஐயத்தை பாத்துறான். ஒரு ஸ்ப்ரே நினைக்கிறேன். 14 கிலோ வருதா? 14 கிலோ ஐயர் ஒரு வெளியே ஸ்ப்ரே பண்றான். அருமையான ஒரு நாக்கு. ஐவரி ஸ்ப்ரே ஹாட் ஸ்ப்ரே ஒரு அருமையான நாக்கு. மறுபடியும் ஒருத்தர சுடுறான். மறுபடியும் பாருங்க 2 சைடு அடிச்சு போட்டு போலக்கடி. மரணம். ஐவரி தூக்குறாங்க. அவன் புஷ் பண்றான். போண்டா மறுபடியும் புஷ் பண்றான். மறுபடியும் வரான். போண்டா நீ புஷ் பண்ணுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறா இருக்குதா?
மாட்டி விடுறாங்க. ஐவரி காப்பாத்த முடியல. ராட்ரிக் மாட்டி லாக் வேணாம். ராட்ரிக் கூட போறான். ஐவரி காப்பாத்த எந்த இதுவும் பண்ணல. ஐவரி மட்டும் தனியா இருக்கான். மேலாக் ஆகுதா? ஒரு மிகப்பெரிய தவறு இழைக்கப்பட்டதா? மரணமாவளி முத்தமிட்டதா? 14 டீம் இருக்கும் போது இவங்க மேலாக் பண்றாங்களா? 2.0 ஒரு மிகப்பெரிய தவறு இருக்குதா? யாராவது வந்து காப்பாத்த முடியுமா? மல்டிபிளேட்ஸ் போட கிளம்பிட்டாங்க. ஓ நோ, ஐவரி காப்பாத்த முடியும். வருவாங்களா? வரா. ஸ்கை 1v4 ஆம்பா பீட்டஸ் ஸ்கை லெஃப்ட் ஹேண்ட்ல கிட்டாம் பண்ணா. மறுபடி வரானுங்கடா. மறுபடி வரானுங்க. வரான் ஒற்றைக்கால் நிப்பான். அவன் தான் MVP. வருவான் போவான் ஒற்றைக்கால் நிப்பான். அவன் யார்? அவன் தான் கைஸ். இன்னொருத்தன் நீங்களா பயன்படுத்துறானுங்கடா அவனுங்க. அவன் டீம்ல ஐஜல் பீஸ் அகாலா படுத்திருக்கான். ப்ரோ அன்னைக்கு ஃபைட் எடுத்தாங்க. ஆனா இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் BTS 1v4 BTS டவுன்ஃபால்ல இருக்கா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வாட் ஆர் ஹிம்? எல்லா டீமும் போட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்குறாங்களா? ஆனா இப்ப BTS 2.0 ஒரு பெரிய பிரச்சனை என்ன, வெளிய வர முடியாது. முடியும் அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து வர முடியும். ஏன் வர முடியாது? இப்பதான் ஐவரி போயிட்டு இருந்தான். அந்த மேலே ஏற முடியும். உள்ள போய் வெளிய மேலே ஏற முடியாது. உள்ள வராங்க. சாக்கோ பாருங்க மேலே ஏறி உள்ள ஏறி வரான். அதான் வெட்டி டீம் கிட்ட அதுதான் பாத்துட்டேன். வெட்டி டீம் கிட்ட வந்துட்டான் சாக்கோ. ஜோன் 21 மீட்டர் 15ல சாவறாங்களா? ஐவரி அந்த பக்கம் போயிட்டான். ஐவரி எல்லாம் வேற பக்கம் போயிட்டாங்க. மாட்டிக்கிறாங்க. உள்ள இருந்து வெளியே வரணும். நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான். மரணமாவளி முத்த விட்டதா? போயே ஆகணும். மேல போய் ப்ளீட் ஆகுது. ஹெவி ப்ளீட்ல இருக்காங்க. உள்ள போகணும். 13 கிலோ 2.2 கீழே ஆழம் வர முடியாது. இல்ல போறாங்க. சாக்கோ ஏறிட்டான். கார்ல சவுண்ட் இருக்கு. இல்ல ரெட்ரோ பாத்துனா ஐவரி ரெட்ரோ தூக்கிட்டான். வெட்டு பாத்துட்டு இருக்கான். ஐவரி மரண மொத்தம் விடுது. டோனி இருக்கான். டோனிக்கு 5 ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. டோனி இப்ப டாப் 5க்கு கொண்டு வந்தாவே போதும். அவங்க 14 பிளஸ் ஒரு 6 கூட 20 பாயிண்ட் எடுப்பாங்க கைஸ். அவங்க 20 பாயிண்ட் எடுக்க வைப்பானா? டோனி கரெக்டா ஹீல் பேட்டில் பண்ணுவானா? பாப்போம் கைஸ். அடுத்த ஜோன் இன்னும் 24 செகண்ட்ல தொடங்குது. 24 செகண்ட்ல தொடங்குது. உள்ள போறான். இந்த பக்கம் NMSல பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் பாத்தீங்கன்னா 3 ஃபர்ஸ்ட் எய்ட் வச்சு உள்ள போகாம இருக்கான். மொபைல் டீம் போட்டு எல்லாத்தையும் கருவறுத்து கொண்டிருக்காங்க. ஹைப்பர் சான் பாத்தீங்கன்னா 7 கில், 3 கில், ஜியூஸ் ஒரு 3 கில், 13 கில். டோனி ஹீல் பேட்டில் பண்ணான். டோனி ஒரு தவறு இழைச்சிட்டான். டோனி ஒரு மிகப்பெரிய தவறு இழைச்சிட்டான். 3 கில், 2 பேண்டேடு, 2 ஃபர்ஸ்ட் எய்டு உள்ள போறான். 9 டாப் 9 நீ டாப் 9 இன்னும் 2 இன்னும் 1. அவங்க பொட்டியில எடுக்க பாக்குறான். எடுத்துருவானா? 2 இருக்கு. போட முடியுமா? ஒரு தவறு நடந்தது. கேம் அவேர்னஸ் இல்ல. தவறு நடந்தது. பாயிண்ட் முட்டை குகை நானே ஆகலாங்க. மரணமாவளை முத்தமிட்டது. ஈஸியா எடுக்க வேண்டிய பாயிண்ட் லாஸ் பண்ணிட்டாங்க. டாப் 8ல எடுத்த 14 கில்லு. குமார் அப்பே சொன்ன தப்பு நடக்குது குமார் அப்படின்னா கேட்டியா? தப்பு நடக்குது குமார். மேட்ச்ல இருந்து வெளியே வந்தாங்க. மேட்ச் அவான்ஸ் போனது. அப்பவே அவங்க ஒருத்தனை ரீகால்ல விட்டுட்டு 3 பேர் கார்ல போயிருந்தா அங்க நடக்கிறதே வேற. எல்லா டீமும் உடைச்சு விட்டுருப்பாங்க. தவறு நடந்தது. சிங்கப்பெண் மறுபடியும் சிங்கப்பெண் 30 பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ்ல ஒத்த யாரா சிங்கப்பெண் கிட்ட இருக்கிற கேம் சென்ஸ் BTS கிட்ட இல்ல. 2.0 கிட்ட இல்ல. எந்த டீம் கிட்ட இல்ல. சோலோ நாயகி இந்தியாவின் நம்பர் 1 சோலோ நாயகி பிஜமின் ஒரே பெண் நம்பர் 1
சிங்கப்பெண் பாத்தீங்கன்னா மறுபடியும் டாப் 5 கொண்டு வந்துட்டா, மறுபடியும் டாப் 5 கொண்டு வந்துட்டா, 14 மறுபடியும் point டாப் plus 5 top five வந்துட்டா. தயவு செஞ்சு சிங்கப்பெண்ணோட ஸ்ட்ரீம் பார்த்து கேம் கத்துக்கோங்க. Just learn what is placement point. Just learn what is game sense. Just learn how to take points in placement fucking war. என்று தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் டாப் 5. ஒரு பெண் மணியா இருந்து அவங்க 3 பேர்ட்டையும் டாப் 4 14 கில் பிளஸ் டாப் 4 21 பாயிண்ட் 21 பாயிண்ட் 21 பாயிண்ட் 21 பாயிண்ட் டாப் 3 22 பாயிண்ட் 22 பாயிண்ட் அடா 22 பாயிண்ட் 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல 5 இல்ல 22 டாப் 2 23 பாயிண்ட் 30 பாயிண்ட் பா 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 வேற மாதிரி பார்த்து கத்துவாங்க. என்ன கேமு, என்ன மேட்ச், என்ன இது எஸ்ஆர்எச்சா என்ன நடக்குது? துப்பாக்கி மட்டுமே கேம் கிடையாது. துப்பாக்கி வச்சு சுத்து தான் அடிக்க முடியும், மூளையை வச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வாட் a win. சிங்கப்பெண் வெற்றி பெற்ற கணக்கு. சிங்கப்பெண் வெற்றி பெற்ற 9 + 14 23 பாயிண்ட் 1 இல்ல 2 இல்ல 23 பாயிண்ட் செத்தா மயிரா போச்சு. நம்பர் 1 அவதான், நம்பர் 1 அவதான் guys. இல்ல நம்பர் 1 இல்ல, பிடிஎஸ் மொபைல்ல நம்பர் 1. போன மேட்ச் தொடர்ந்து வெற்றி. அதாவது M/M4 M3 M2 நான் M5ல விளையாடுவேன், M4ல விளையாடுவேன், நான் அதை விளையாடுவேன், இதை விளையாடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி போடுவேன், இப்படி போடுவேன், அப்படி போடு, இப்படி அப்படி வளைச்சடிப்பேன், புளிச்சடிப்பேன், சலச்சடிப்பேன்னு சொல்லிட்டு டிவைஸ் எல்லாம் வீணா போச்சு. மொபைல்காரன் ஆண்ட்ராய்டுக்காரன் தொடர்ந்து 2 மேட்ச் ஜெயிச்சு டிராஃபி தன் பக்கம் எடுத்துட்டு போயிட்டான். 30 கிலோ பிடிஎஸ் எவ்வளோ 30 தானப்பா பிடிஎஸ் எம் 30 அவ்வளோதான் டிராஃபி அவங்களே ஜெயிச்சிட்டாங்க 2வது மேட்ச்ல 54 பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் அணி யுவா எவ்வளோப்பா 23 அண்ணா 14 9 கரெக்ட் 23 பார்த்து சொல்லிட்டேன் 23 ஒரு யுவா ஒரு 42 பாயிண்ட் 42 பாயிண்ட். பிடிஎஸ் முட்டை இப்ப 42 இருக்கு, பிடிஎஸ் முட்டை இருக்கு. என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரியாட் எவ்வளோப்பா? ரியாட் 13 18 கில் 8 பாயிண்ட் 18 26 ரியாட் ஒரு 26. போன மேட்ச் ஒரு 19 45 பாயிண்ட். ரியாட் 45 பாயிண்ட். அருமையான ஒரு ஆட்டம் ரியாட். மாஃபியா டீம் மாஃபியா வந்து 8 கில் பிளஸ் 7 பாயிண்ட் 15 அருமை 15. அடுத்து என்எம்எஸ் வந்து 6 கில் பிளஸ் 6 12 என்எம்எஸ் 6 அருமை. அப்ப யாருக்கு போட்டி இப்போதைக்கு? போட்டுட்டு இருக்கேன் 2.0 வெளியேறுது. 2.0க்கு 2.0 அவ்வளவு 4 பேர் மேன் லாஸ் இல்லாம அவ்வளவு இருந்து ஹீல் பேட்டில் பண்ண வரவில்லை. 31பா 31 பிடிஎஸ் மொபைல் நான் ஆல்ரெடி 24 இப்போ 55 இப்ப எவ்வளவுப்பா 9 10 18 21 31 பிளஸ் 24 24 35 55 பாயிண்ட் ப்ரோ. 55 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல பிடிஎஸ்க்கும் மொபைல் பிடிஎஸ்க்கும் 55 பாயிண்ட் வித்தியாசம். 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 இல்ல பிடிஎஸ்க்கும் 2.0க்கும் 40 பாயிண்ட் வித்தியாசம். ஐயோ என்ன அடி. அவ்வளவுதான் குமார் டிராபிக். டிங் டிங் உங்களுக்காக ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃபர். QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, UPI பின் போடுங்க, அப்புறம் 10,000 உங்க பேங்க் அக்கவுண்ட்ல. பின்னு போட்டா பணம் சட்டுன்னு வராது, பட்டுன்னு போயிடும். நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. கை தட்டுங்க. UPI சொல்லுது UPI பின் பணம் அனுப்ப மட்டும்தான், பணம் பெற இல்ல. இந்த விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். சொல்லுங்க, நான் முட்டாள் இல்ல. போங்க, நீங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. பிடிக்க முடியாது. ஹேட்ரிக் போட்டா அவங்க தான் இங்க புலே ஆயிடுவாங்க. புலே ஐஎஸ்கில்ல போனதுலயும் அவங்க தானே வின் ஒரு வாட்டி மொபைல் பிடிஎஸ் அவங்க ஹை ஸ்கில்ல வின் அவங்க ஐஎஸ்கில்ல வின் பண்ணாங்கல்ல. போன இது பாப்போம் இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா மொபைல் பிடிஎஸ் ஒரு வெற்றி பெற்றிருக்கு. இதுலப்பா